கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, பரலோகமன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய பரலோகமன்னா, சேற்றில் இருந்து என்னை தூக்கிவிடும். தாவீது ஆண்டவரை பார்த்து ஒரு ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவரே, சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும். சங்கீதம் 69:14 நீங்கள் வாசித்து பாருங்கள். இன்னைக்கு தூக்கி விடுவதற்கு யாருமே இல்லை. ஒரு தம்பியை நான் பார்த்தேன். அவன் சொன்னான், அண்ணன், என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லைண்ணே. இந்த உலகத்தில் யாருமே இல்லை. கூட பிறந்தவங்க, அத்தை, மாமா, சித்தப்பா, சித்தி யாருமே இல்லை. நான் ஒரே ஒரு வார்த்தை சொன்னேன், கர்த்தர் உன்னை தூக்கி விடுவான். அந்த தம்பியை கர்த்தர் தூக்கி விட்டான். ஆசீர்வாதமாக இருக்கிறான். எனக்கும் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, எனக்கு தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லை. அதுவும் சேற்றிலிருந்து. சேருன்னா பலவிதமான பிரச்சனையை குறிக்கிறது, பலவிதமான உபத்திரவத்தை குறிக்கிறது, பலவிதமான பாடுகளை குறிக்கிறது. அதில் இருந்து நிச்சயம் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவான். கர்த்தர் தூக்கி விட்டுட்டார்னா அற்புதம் தாங்க. மார்க்கு 1:31 ஒரு சம்பவம் இருக்கிறது. கப்பர்நகூமில் இருக்கிற பேதுருடைய வீட்டிற்கு இயேசு போகிறார். அப்பொழுதுதான் இயேசு அற்புதங்களை செய்ய ஆரம்பித்த அந்த ஆரம்ப நாட்கள். அந்த வீட்டில் பேதுருடைய மாமி ஜுரமாக இருக்கிறார். ஆண்டவர் அந்த பேதுருடைய மாமியை கையை பிடிச்சு தூக்கி விட்டார். அவள் உடனே ஜுரம் நீங்கி இயேசுவுக்கு பணிவிடை செய்ய ஆரம்பித்தாள். எனக்கும் எந்த பிரச்சனை இருந்தாலும் ஆண்டவர் உங்களை கையை பிடிச்சு தூக்கி விடுவார். எல்லா பிரச்சனைகள் மாறும். வியாதியாக இருந்தால் வியாதி மாறும், பணப்பிரச்சனையில் இருந்தால் பணப்பிரச்சனை மாறும். ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவார். சொல்லுங்க, என்னை தூக்கி விடுறதுக்கு இயேசு இருக்கிறாரு. யாரும் என்னை தூக்கி விட வேண்டாம். இன்னைக்கு நம்ம விழுந்தே கிடக்கிறோம்ல, என்னால் எந்திரிக்க முடியாது, அவ்வளோதான், விழுந்திருக்கிறோம்ல. ஆனால் வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? சங்கீதம் 145:14 நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறாராம். யாருன்னா, இந்த மடங்கடிக்கப்பட்டவர்கள், காயப்படுத்தப்பட்டவர்கள், வேதனைப்படுத்தப்பட்டவர்கள், ஒன்று இல்லாதவர்கள், எல்லாரையும் இழந்தவர்கள், எல்லாத்துலேயும் தோல்வியானவர்கள், மடங்கடிக்கப்பட்டவர்களை, தோத்து போனவர்களை ஆண்டவர் தூக்கி விடுகிறார். இன்னைக்கு உலகம் உங்களை மடங்கடிச்சிட்டான். இல்லைன்னா சூழ்நிலைகள் மூலமாக தொத்து போய் கிடக்குங்களா? எழுமுங்க, கர்த்தர் உங்களை தூக்கி விடுவா. கர்த்தர் உங்களை தூக்கி விடுவா. நீங்கள் கொஞ்சம் கையை கொடுங்க, ஆண்டவர் உங்களை தூக்கி விடுவா. வேதம் சொல்லுது, சங்கீதம் 9:13 நீங்கள் வாஸ்து பார்த்தா, விழுகிறவர்களை தாங்கி அவர் மடங்கடிக்கப்பட்டவர்களை தூக்கி விடுகிறார். எங்கேருந்து தூக்கி விடுகிறார் தெரியுமா? சங்கீதம் 113:7 நீங்கள் வாஸ்து பாருங்க. சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார். உங்களை புழுதியிலிருந்து தூக்கி கோபுரத்தில் வைப்பாருங்க. ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, சேற்றிலிருந்து என்னை தூக்கிவிடும். தாவீது ஜெபித்தது போல நாங்களும் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் என்னை தூக்கி விடுறதுக்கு யாரும் இல்லைன்னு நினச்சி இந்த ஜெபத்தை பண்ணுறாங்களோ அத்தனை பேரையும் தூக்கிவிடும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.